தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வருடத்திற்கான 2024-25 கல்வியாண்டில் எவ்வளோ கெஸ்ட் லெக்சர் அதாவது கௌரவ விரிவுரையாளர்கள் வந்து நியமனம் செய்ய போகிறாங்க, அதுக்கான உத்தேசங்கள் எப்படி, அது மாதிரி அவங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து அந்த கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட்மெண்ட் போட்டாங்கன்னா எந்த ப்ராசஸில் நடக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வாட்டி நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம். எதுனா கெஸ்ட் லெக்சர்ஸுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுன்னு போட்டாங்கன்னா அது வர 2 டைப்பில் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். ஒன்று என்னென்னா, ஏற்கனவே உங்களுக்கு TNGA-SALன்னு ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள், அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒவ்வொரு செட்டாக பிரித்து, அதாவது மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு டைப்பாக பிரித்து தான் முதல்ல கடைசியாக 2022-23 கல்வியாண்டில் 1895 கௌரவ விரிவுரையாளர்களுக்கான காலி பணியிடமாக இருக்கிற 2022-23 கல்வியாண்டில் அப்போதைய நேரத்தில் வந்து TNGA-SA அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமாக தான் வந்து எல்லாருக்கும் அப்ளிகேஷன் வாங்கினாங்க. அதில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் காலேஜில் வந்து அவங்களுக்கான விண்ணப்பங்கள் வந்து 15/12/2022 ஆரம்பித்து அதுக்கப்புறம் 2023 வந்து அவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போது இன்றைக்கி எவ்வளோ கௌரவ விரிவுரையாளர்களுக்கான எத்தனை நபர்கள், அது எப்போ அது ஸ்டார்ட் பண்ணாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு CSP எஜுகேஷன் ஹப். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். 19/7/2024 அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரி கல்வி இயக்கம் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான ஒரு தொடர்பான கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் குறிப்புரை அளித்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர்கள் கழக பொதுச் செயலரின் 13/6/2024 நாளிட்ட கடிதத்தின்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதில் வந்து தொடர்பாக 1/7/2024 பிற்பகல் 3 மணி அளவில் இவ்விதத்தில் நடைபெற்றது. அதே மாதிரி இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட பொருண்மைகள் குறித்து குறிப்புரை தகவல்களுக்காக இத்துடன் இணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு பக்கம் வந்து தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழக கோரிக்கைகள், கல்லூரி கல்வி இயக்குனரின் பதில்கள் அப்படின்னு இருக்கும். புதிய கல்லூரிகளில் மாற்றுப்பணியில் ஓராண்டு 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்களை மாற்றுப்பணியை ரத்து செய்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இதில் 10வது பாயிண்ட் பாருங்கள். நிர்வாக அனுமதி கொடுக்கப்பட்டு நிதி அனுமதி பெறப்படாத ஆசிரியர் பணியிடங்கள் நிதி அனுமதி வழங்குதல்